வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பிள்ளை பேறு பெறுவதற்காக உண்ணக்கூடிய உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிள்ளை பேறு குழந்தை உருவாகுவதற்காக முக்காலத்தில் முன்னோர்கள் சொன்னதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆண் பெண் இருவரும் 30 அல்லது 45 நாட்கள் தொடர்ந்து மாதுளம்பழம் இரவில் சாப்பிட வேண்டும். முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். செவ்வாழைப்பழம் 2 நாட்களுக்கு ஒரு முறை என்று சாப்பிடலாம். இல்லை என்றால் ஒரு நாள் விட்டு 15 நாட்களாவது சாப்பிட வேண்டும். பாதாம் 5, வேர்க்கடலை 20, முந்திரி 5, மூன்றையும் கலந்து வாயில் மென்று சுவைத்து சாப்பிட வேண்டும். தினசரி போண்டா, வடை போன்று குறிப்பிட்ட நாட்கள் வரை சாப்பிடலாம். தினை அரிசி, தினை மாவு 2 ஸ்பூன் முதல் 4 ஸ்பூன் சாப்பிடலாம். தீமை அத்திப்பழம், பேரிச்சம்பழம் அடிக்கடி சாப்பிடலாம். புழுங்கல் அரிசியுடன் கோதுமை கலந்து கஞ்சி செய்து சாப்பிட்டு வரலாம். இவ்வாறு சாப்பிட கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நாம் இந்த பதிவில் குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.